எப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு மூமெண்ட்? என்னோட மைண்ட் செட் நான் சொல்கிறேன், இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜி, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்டாச்சு. டக்குனு ஒருத்தவங்க ஸ்டாராக இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம்ல லைஃப்பில். ரஜினி சார் இருந்துட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் காட்னு ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில். இத்தனை கோடி மக்களை எப்படி அந்த ஒரு ஃபோர்ஸ் பார்த்துக்க முடியும்? ஏதாவது ஒரு மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி டவுனாக போகும்போது அந்த டைமில் நமக்கு இந்த எனர்ஜி, இந்த கடவுள் இதெல்லாம் பொய் அப்படின்லாம் அந்த மாதிரி தாட்ஸ் வந்துருக்கு. நான் டவுன் ஆகி கோயிலுக்கு போகிற பர்சன் கிடையாது, போனதே கிடையாது. ஆனால் இந்த டைம் போனேன். எனக்கு ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்திருக்கு. அப்போ வந்துட்டு நான் அதுக்கு செவிசாய்க்காமல் விட்டுருக்கேன். இது பண்ணாத, இது தப்பு, இவங்க தப்புன்னு எனக்கு சொல்லும் போது நான் கிடையாது, அவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு நானாக என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். ஒரு பெரிய உங்களுக்கு ஏதாவது மிராக்கள் நடந்திருக்கா? சீரியல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, எனக்கு ஜிவிஎம் சாரோட மூவிஸ் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரியுது. அப்போ ஜிவிஎம் படங்களாக பார்க்குறேன், அவர் பண்ணுற விஷயங்களாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2 நாள் அது மேனிஃபெஸ்ட் ஆனதுனால செகண்ட் டே காட் அ கால் ஃப்ரம் ஒரு ஆட் ஏஜென்சி. என்ன கான்செப்ட் எதுவுமே கேட்கல, டைரக்ஷன் அவருன்னே நான் பண்ணுறேன். ஒரு கடவுளாக நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி போகிறது வந்து சாய்பாபா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தான். இந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லைங்கிறது நிறையா பேர்த்தோட மைண்ட் செட்டாக இருக்குது. பட் நான் எந்த லெவல் அப்படிங்கிறது எனக்கு இந்த கடந்த ஒரு 4 months முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. முருகரை நான் அவ்வளோ வழிபடுறேங்கிறது எனக்கு. சென்னை வந்தப்போ வேண்டாம், ரெண்ட் கொடுக்க கூட கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷன் எனக்கு. நான் அடுத்து பிஜியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தப்போ 9,000 என்கிட்ட இல்லை. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Annamal Institute of Hotel Management and Catering Hospital Management. Admission நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5,000 to 15,000 வரை சம்பாதிக்கலாம். Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio. உங்கள் போஸ்ட்டில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் போஸ்ட்லாம் பார்த்து பழசா என்ன நான் இவ்வளோ கிரிஞ்சா போஸ்ட் அப்படிலாம் சொல்லி யாருக்கும் தெரியாம யாரும் பார்த்துக்கூட டெலிட்லாம் பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை கடந்து தான் வந்திருக்கோம். இப்போ அது வேணான்னு தோணும் போது அதை எடுத்துருவோம். போஸ்ட்னா அந்த ரைட்டிங்ஸா இல்லை ரெண்டுமே. இந்த போஸ்ட் எல்லாம் நம்ம ஏன் போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு தூக்கியிருக்கேன். எய்தர் மேக்கப் நல்லா இருந்திருக்காது, இல்லை நான் ஒழுங்கா சிரிச்சிருக்க மாட்டேன், அதெல்லாம் தூக்கியிருக்கேன். ஒரு மூவி ஃப்ளாப்பான மூவி, பட் அது உங்களோட ஃபேவரட் லிஸ்ட், அடிக்கடி ரிப்பீட்டடாக பார்ப்பேனா இது? அப்படி இல்லை, அப்படின்னா ரிப்பீட்டடாலாம் ரொம்ப கம்மி. நான் படம் சீதாராமன் வேணா நிறைய டைம் பார்த்துருக்கேன், அது ஹிட் மூவி. ஓகே. சீதாராமன், ஹாய் நானா, இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்ப்பேன். அவங்களோட காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். ஸ்கூல் காலேஜ்லாம் நீங்க விட்ட பெரிய புழுகுனா இது? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போய் பேச பிடிக்காது, இந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதனால நான் சும்மா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்ப அந்த இடமா அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஏதாவது? எங்க அண்ணா நல்லா புழுகுவான், ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கான். அவன்னா உருட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்ல, உருட்டு அப்படிங்கறதுனால நமக்கு அந்த பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சரி, லாஸ்ட் பிராங்க் கால் ஏதாவது பண்ண முடியுமா? நானா? நீங்க அந்த மாதிரி டைப்பா? வேணாம், தெரியும். சரி, அடுத்து நான் செக்மெண்ட் பேர திஸ் ஆர் தட். பிரதீப் ரங்கநாதன், விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி, தனுஷ். தனுஷ். தனுஷ் சிம்பு. தனுஷ். தனுஷ் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. சிவகார்த்திகேயன். நீங்க அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இல்ல எனக்கு அவர் தான் பிடிக்கும். அடுத்து வருது சொல்லணும். சிவகார்த்திகேயன், சூர்யா. ஐயோ, சூர்யா சாரும் ரொம்ப பிடிக்கும். எப்படி அப்படி நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விஷயத்துல பிடிக்குங்க. ஒரு பாயிண்ட் ஏற்றி நீங்க சொல்லணும், அதான் இந்த செக்மெண்ட். சூர்யா சார். ஓகே. சூர்யா, விக்ரம். 2 பேருமே பிடிக்கும். அவருக்கு தெரியல, 2 செக்மெண்ட்டுங்க. ஒரு இது பாயிண்ட் ஏற்றி சொல்லுங்க, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க. சூர்யா சார். சூர்யா. சூர்யா, அஜித். சூர்யா சார். சூர்யா, சிஎம் விஜய். டஃபஸ்ட் क्वेश्चन. விஜய் சார் சிஎம்ஆ ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார் ஆக்டரா ரொம்ப பிடிக்கும். நல்லா. ஓகே, அவர் சிஎம்ஆ பிடிக்கும், இவர் ஆக்டரா பிடிக்கும். இப்போ நான் அடுத்து போணுமே, அதுக்கு சொல்லுங்க. சரி, சூர்யா சாரை வச்சுக்கோங்க. ஓகே. சூர்யா, கமல். இது கஷ்டங்க, நிஜமா கஷ்டம். எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பிடிக்கும்ல. ஓகே, சொல்லுங்களேன். கமல் சார். கமல் சார், ரஜினி சார். இப்படி சொல்லவே முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கடா. அதேதான். சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்திமான்? பக்திமான்னா
நான் வந்துட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படி நான் பார்த்தது கிடையாது. Okay, முன்னாடி நீங்க- பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு எல்லாமே இட்ஸ் அபவுட் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். எப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு மூமெண்ட், இது நல்லா இருக்கே, இதை நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு? நம்மளை வளர்த்த விதம் வந்து ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு சாமி கும்பிடணும் இந்த மாதிரி வளர்த்திட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அது சாமி அப்படிதான் நான் பார்த்தேன். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம லைஃப்ல நிறைய ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் செட் நான் சொல்றேன், இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜி, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்டாச்சு. கடவுள் ஸ்டாச்சுவை நான் அப்படி பார்க்கறத விட அந்த கோவிலுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அந்த மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் உடன்பாடு இல்லை. நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களோட இன்ட்யூஷன் எப்பவுமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கான குவாலிட்டியை நம்ம என்ன மாதிரி வச்சுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் தான் உங்களை ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், அது ஸ்டேபிளாக இருக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கோங்க, செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க பர்சன்ஸ் ஒரு இப்போ டக்குனு ஒருத்தவங்க ஸ்டாராக இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம்ல லைஃப்பில். ஒருத்தவங்க ரஜினி சார் இருந்துட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், அவங்க அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க. இந்த இன்ட்யூஷனுங்கிற ஒன்றும் இல்லை, நமக்கு நம்ம தான் காட். அதுதான் அந்த இன்ட்யூஷன். வேணாம், இப்போ ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் காட்னு ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் இத்தனை கோடி மக்களை எப்படி அந்த ஒரு ஃபோர்ஸ் பார்த்துக்க முடியும்? எல்லாரும் சாமி சாமின்னு, எல்லா மதங்களும் சாமின்னு தானே கும்பிடுறாங்க. அந்த ஒரு சாமி எப்படி எல்லாரையும் பார்த்துக்க முடியும்? ஸோ அதுக்காக கொண்டு வந்த விஷயம் தான், நீங்கள் தான் உங்களுக்கான காட், அவ்வளோதான் விஷயம். ஓகே. உங்களுக்கு இது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை பண்ணவே பண்ணாதீங்க. டோன்ட் டூ இட். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது யார் தடுத்தாலும் அதை பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அது உங்களோட லைஃபோட ஒரு விஷயத்தையே மாற்றும். நான் சென்னை வந்தப்போ வேண்டாம், ரெண்ட் கொடுக்க கூட கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கார் இருந்துச்சு. திருப்பூர் போலாங்கும் போது நடுவில் ஒரு டீ கடை பார்க்குறேன், அங்கே நிறுத்துறேன். நான் டீ குடிக்க மாட்டேன், காஃபி குடிக்க மாட்டேன், பட் அந்த கடையில் நிறுத்துறேன். யூ டர்ன் எடுத்தா சென்னை, நேராக போனால் திருப்பூர் போகணும். உட்காந்து யோசிக்கிறேன், சரி சும்மா போய் பார்ப்போமேன்னு போனது தான். இப்போ நான் இங்கே இருக்கிற காரணம் அந்த ஒரு யூ டர்ன் மட்டும்தான் என் லைஃப்பில். உங்களோட இன்ட்யூஷன். வேணாம் போகாத, ரொம்ப டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் எனக்கு. நான் அடுத்து பிஜியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தப்போ, அப்போ வந்து ஒரு 9,000 என்கிட்ட இல்லை. அந்த 9,000 இருந்தால் நான் பிஜியில் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு மட்டும் இப்போ வந்துட்டா போகுதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டு அந்த 9,000 அப்போ பே பண்ணேன். அப்படியே அங்கேயே ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வீடு எடுத்தேன், அந்த வீட்டில் தங்கினேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட இன்ட்யூஷன். நான் அப்போ ஊருக்கு போயிருந்தேன்னா எனக்கு மேபி இப்போ ஒரு 3 குழந்தைங்க இருந்திருக்கலாம். சொல்கிறேன், அப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பர்டிகுலர் குரு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா? மெடிடேஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது? எதுவுமே இல்லை, நான் என்ன மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சீக்ரெட் புக் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் நீங்கள் அந்த எனர்ஜியை பிலீவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள் நடந்திருக்கா? நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு மிராக்கிள்? இப்போ ரீசெண்டாக மேபி ஒரு 2 years முன்னாடி நான் வந்துட்டு சீரியல் வேணாம், மூவி பண்ணணும். சீரியல் வேணான்னா அது காரணம் எனக்கு மூவி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால சரி கொஞ்ச நாள் நமக்கு இப்போ சீரியல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டேட்ஸ் பிளாக்டாக இருக்கும், நம்ம ஒரு ஆடிஷன் போக முடியாது, எதுக்குமே அவைலபிளாக இருக்க முடியாது. மூவின்னு சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டைமில் தான் நான் சீரியல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, எனக்கு ஜிவிஎம் சாரோட மூவிஸ் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரியுது. அதை பற்றியே 2 நாள் யோசிக்கிறேன். எங்கேயுமே வெளில போகல, வீட்டில் மட்டுமே இருக்கேன். அந்த 2 நாள் அதை பற்றி மட்டுமே யோசிச்சிருக்கேன். வீட்டில் ட்ரெட்மில் ஓடிட்டே டிவி பார்ப்பேன். அப்போ ஜிவிஎம் படங்களாக பார்க்குறேன், அவர் பண்ணுற விஷயங்களாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2 நாள் அது மேனிஃபெஸ்ட் ஆனதுனால செகண்ட் டே காட் அ கால் ஃப்ரம் ஒரு ஆட் ஏஜென்சி. இந்த மாதிரி ஜிவிஎம் சார் ஒரு ஆட் டைரக்ட் பண்ணுறாரு, நான் பண்ணுறேன். என்ன கான்செப்ட் எதுவுமே கேட்கல, டைரக்ஷன் அவருன்னே நான் பண்ணுறேன். அந்த அன்னைக்கு நான் முடிவு எடுத்திருந்தேன், இன்னைக்கு முடிவு எடுத்துடுறோம், நம்ம வந்துட்டு இனியும் மீடியாவில் தொடர்றோமா இல்லை வெளியில் போகிறோமா அப்படிங்கிறது நான் டெசிஷன் எடுக்கணும்னு நினச்சேன். அந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு கிடைச்சோன்னையும் இந்த மாதிரி நிறையா மிராக்கிள்ஸ் எனக்கு நடந்திருக்கு. ஸோ ஐம் பார்ன் ஃபார் திஸ்ங்கிறது என்ன ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோர்ஸ் நம்ப வைக்குது. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு பர்டிகுலராக சென்னையில் ஒரு கோயிலுக்கு போனால் எனக்கு மன அமைதியாகலாம், எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போவீங்க? சென்னைன்ட்டு இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவேன். இப்போ கேரளா போனோம்னா அங்கே ஒரு கோயிலுக்கு போவேன். எனக்கு அந்த டைம் நானாக அமைச்சுப்பேன், இந்த டைமில் நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்போது நமக்கு ஏர்லியராக ஷூட் இருக்குது அப்படின்னா நான் ஈவினிங் போயிட்டு வருவேன். எந்த கோயில்னாலும் எனக்கு கோவில் இஸ் கோவில். ஒரு கடவுளாக நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி போகிறது வந்து சாய்பாபா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்? இந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லைங்கிறது நிறையா பேர்த்தோட மைண்ட் செட்டாக இருக்குது. பட் நான் எந்த லெவல் அப்படிங்கிறது எனக்கு இந்த கடந்த ஒரு 4 months முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. முருகரை நான் அவ்வளோ வழிபடுறேங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஓகே.
நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போதுலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சோன்னையும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாட்டு கேட்கணும். அப்போ எனக்கு படங்கள் இருக்க பாட்டை விட நம்ம அது வேற தாட்ஸ் கொண்டு போகும்ல. அதை விட எனக்கு கந்த சஷ்டி கவசம் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு ஃப்ரம் பிகினிங். நான் பேங்க்ல இருக்கும்போது காலையில் எந்திரிச்சோன்னையும் கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன். சமைச்சு தான் எடுத்துட்டு போவேன் பேங்க்குக்கு. இந்த பழக்கம் வந்து எனக்கு எப்பவுமே தொடர்ந்துச்சு. எப்பவுமே 5:30 மணி டு 6 மணி எந்திரிக்கிறேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே கந்த சஷ்டி கவசம் வீட்டில் ஓடும். அதுக்காகவாது டிவி இருக்கணும் அந்த மாதிரி. அது என்ன அந்த ஒரு விஷயம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இவரோட வாகீசனோட ஒரு பாட்டு, முருகர் பாட்டு, அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. வடப்பள்ளி கோயிலுக்கு ஏதாவது போனீங்களா? வடப்பள்ளி ரெகுலரா போவேன். என்னங்க இவ்வளவு நேரம் கதை கேட்டுட்டு இவங்க ஓகே இப்பதான் அதான் சொல்றேன் பாருங்களேன், எனக்கு இந்த அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. செவ்வாய்க்கிழமை போகணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. லைக் தெரியல, நம்ம ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. இப்போ நான் பேங்க்ல ஒர்க் பண்ணா மேபி இந்த அன்னைக்கு நான் ஒதுக்கி போகலாம். நம்ம எப்போ எங்க இருக்கோம்னு நமக்கே தெரியாதுல்ல. அதனால தோணுச்சுன்னா போவோம். நான் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போக மாட்டேன். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஐம் ரியலி ஹாப்பி தேங்க்யூ சொல்லக்காக போவேன். ஓகே. ஏதாவது ஒரு மாதிரி லைஃப்ல வந்து ஒரு மாதிரி டவுனா போகும்போது அந்த டைம்ல நமக்கு இந்த எனர்ஜி, அந்த கடவுள் இதெல்லாம் போய் அப்படிங்கலாம் அந்த மாதிரி தாட்ஸ் வந்துருக்கு, தோணிருக்கு. அந்த டைம்ல எப்படி நீங்க அடுத்தது அத இப்போ ரீசெண்டா ஒரு 1.5 months முன்னாடி ஐ வாஸ் வெரி டவுன். நான் டவுன் ஆகி கோயிலுக்கு போற பர்சன் கிடையாது, போனதே கிடையாது. ஆனால் இந்த டைம் போனேன். நம்ம எனர்ஜி நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் லைஃப்ல நடந்திருக்கு. அப்போ வந்துட்டு நான் அதுக்கு செவி சாய்க்காம விட்டுருக்கேன். இதை பண்ணாத, இது தப்பு, இவங்க தப்புன்னு எனக்கு சொல்லும் போது நான் கிடையாது, அவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு நானா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். ஒரு பெரிய ஸ்லிப்பர் பீட்டிங் விழுகும்போது தான் அன்னைக்கு சொல்லும் போது நீ அதுக்கு செவி சாய்க்காம விட்டல, உன் தப்பு உன்னோடது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் கோயிலுக்கு போனோம். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆறாவா இருந்தாலும் ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஏமாத்திடுவாங்க. அதுலேருந்து நீங்க மீள முடியாது. அந்த ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணி நீங்க திரும்பி வர்றீங்களா இல்லை அங்கே துவண்டு போய் உட்கார்றீங்களாங்கிறதான் விஷயம். எனக்கு அந்த ஒரு மனதைரியம் இருக்கு. என்ன நடந்தாலும் என்னால் என் லைஃப்பை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. தேங்க்யூ. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கேட்கும்போதே எனக்கே இங்கே ஒரு ஹை எனர்ஜி வந்துருச்சு. இது எனக்கு ஸ்பிரிச்சுவலாக தெரியல, பட் என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன். பட் உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. பட் நீங்க அதை நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க அவ்வளோதான், யாருமே தேவையில்லை. கூட இருக்கவங்க நமக்கு நல்லவங்களா இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க, நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அவ்வளோதான். கடைசியில கன்க்ளூஷன், நீங்க ஒரு முருக பக்தர். யா ஓகே, தேங்க்யூ. Thank you so much. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5,000 to 15,000 வரை சம்பாதிக்கலாம். Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio.